ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் கெட்டெழுந்து போகாதபடி பற்பல நாட்டினராயிருந்தாலும் பல்வேறு மொழி பேசுகிற மக்களாயிருந்தாலும் உடைய நாமத்து நிமித்தம் எங்களை ஒன்றிணைத்து கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. நான் உங்களுக்கு ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் ஒரு பாடலையும் அதோட வரிகளையும் அனுப்பினேன். எத்தனை பேர் பார்த்தீங்க தெரில. தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே கற்றுக் கொடுத்த ஒரு பாடல். அதில் ஒரே ஒரு கவி மட்டும் பாடிட்டு நாம் இறைவாத்துக்குள்ளாக கடன் செல்லலாம். அதை டிஸ்பிளேல போடுங்க தம்பி. உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேலையில் வந்து உதவி செய்பவர். ஒரு அருமையான பாடல். இ மைனர். உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேலை வந்து உதவி செய்பவர். பலமா. உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேலை வந்து உதவி செய்பவர். முடிந்தது இவ்வாழ்வு என்றும் முன்னே பயம் வேண்டாம், முடிவில் தொடரும் துளிரின் வாழ்வின் புதுமை பின் காண்போம். முடிந்தது இவ்வாழ்வு என்று முன்னே பயம் வேண்டாம், முடிவில் தொடரும் துளிரின் வாழ்வின் புதுமையை காண்போம். உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேலை வந்து உதவி செய்பவர். உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேலை வந்து உதவி செய்பவர். மரணம் கண்டோர் மறைந்தார் என்ற மனதுக்கம் வேண்டாம், மரணம் வென்ற மன்னர் இயேசு நம்மோடு இருக்கிறார். மரணம் கண்டோர் மறைந்தார் என்ற மனதுக்கம் வேண்டாம், மரணம் வென்ற மன்னர் இயேசு நம்மோடு இருக்கிறார். கலந்துட்டு போலாமா? உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேலை வந்து உதவி செய்பவர். கல்லறையே கடைசி விந்து நின்றும் நிலை வேண்டாம், கல்பூரந்து காட்சிதனை காணும் என்னோம். கல்லறையே கடைசி விந்து நின்றும் வேண்டாம், கல்லை புரண்ட காட்சிதனை காணும் என்னுவோம். உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேலை வந்து உதவி செய்பவர். புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளிதில், பூவின் கண்ணீர் கவலை நோவு சாவு ஓய்ந்திடும். புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளிதில், பூவின் கண்ணீர் கவலை நோவு சாவும் ஓய்ந்திடும். உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேலையினில் உதவி செய்பவர். உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேலை வந்து உதவி செய்பவர். அருமையான இறைப்பாடல். உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேலையிலே உதவி செய்பவர். இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை நமக்கு எது தருகிறது சொல்லுங்களேன்? ஈஸ்டர் நம்மளுக்கு என்ன தருது? ஹல்லேலூயா. எல்லாம் வரல சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் இருக்கிற தூக்கம் அப்படியே இருக்குது, டயர்டு, அப்படியே கண்ணை கட்டின மாதிரி எப்படா முடிப்பாங்க அப்படின்னு. உயிர் தெரிந்த இந்த பண்டிகையிலே அதிகாலை வேளையிலே அவரை பார்க்கும்படியாக செல்லுகிறார்கள். அங்கு யார் இல்லை? யார் இருந்தா? இயேசு கிறிஸ்துல யார் இருந்தா? ஒரு வாலிபன் இருந்தார். நம்ம வசனம் படிக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு வாலிபன் என்ன பண்ணாருங்க? அவர் தான் சொல்றாரு. அப்ப யார் இந்த வாலிபன்? நீங்க போய் வீட்டில் போய் படிங்க, எல்லாத்தையும் நானே சொல்றேன் அப்படி இல்ல. அந்த வாலிபன் அங்க நிற்கிறார். எங்க இருக்கிறாரு? அவங்க கல்ல பிறண்டு போறாங்க. எங்க இருக்கிறாரு அவரு? கல்லறைக்கு வெளியேறாரா உள்ளகிறாரா? என்னங்க காலையிலேருந்து இது மாதிரிலாம் கேட்டுக்கிறீங்களே, சீக்கிரம் அனுப்பிக்கின்ற மாதிரி இருக்குது. அங்கு
அவர் இல்லை, அவர் வைத்த இடத்தை அவர் இல்லை, அவர் காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், அவர் அங்கே இல்லை, வேற எங்க இருக்கிறார் அப்படின்னு. நாம் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருந்தாலும் நமக்குள்ளாக என்ன பண்ண அவரு இருந்தா அது ஒரு அர்த்தமுள்ள கல்லறையா இருக்கும். ஆனா இல்லை, அவரு இல்லை. இங்க பார்க்கிறோம் அவர் இல்லை. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. அவர் இங்கு இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. என்னங்க அந்த இடம் தானே வச்சுக்கிறாங்க. ஏன் அந்த வார்த்தைங்க வரணும்? இதோ அவர் வைத்த இடம். அப்படி புரியல உங்களுக்கு? ஒரு வார்த்தையும் ஒவ்வொரு செயல்பாடும் ஒன்றை நினைவுபடுத்துகிறது. நீங்க இதே பகுதியை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்களா. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இங்க எப்படி இருக்கு, அங்க எப்படி இருக்கு? புரியுதுல உங்களுக்கு? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று மத்தேயு ஆசிரியர் சொல்லுகிறார். மார்க் ஆசிரியர் என்ன சொல்றாரு? அவர் இங்க இல்லப்பா, அவர் இங்க இல்லை அப்படி சொல்லுகிறார். அப்போ அவர் உயிர்த்தெழுதல் நமக்கு உணர்த்துகிற காரியங்கள், அவர் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிற தைரியமான வாக்குறுதிகள் என்று பார்க்கும் பொழுது ஒரு 8 இருக்குது. அதில் நான் வேகமா போயினே இருக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு முதல் தருகிற ஒரு வாக்குறுதி, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனே தருகிற முதல் வாக்குறுதி, அவர் பிறக்கும் போது ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுது. என்னதுங்க? பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை. பிறக்கின்ற பொழுதும் பயப்படுற மக்களுக்கு பயப்படாதீங்க சொல்றாரு. உயிர்த்தெழுந்த போதும் பயப்படாதிருங்கள் என்று சொல்லாரு. எதுக்கு பயப்படணும்? ஏன் பயப்படணும்? ஆவியா வந்துருவாரோ, அவர் இருக்கிறாரோ இல்லையோ, என்ன ஆச்சு? ஒரே பதட்டம். ஏனென்றால் சிலுவிலே அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே தான் இருக்கணும், கழுகுலாம் குத்தி சாப்பிடணும். இதுதான் அவங்களுடைய ரூல்ஸ், இதுதான் அவங்களுடைய சட்டம். சிலுவிலிருந்து ஏற்றப்பட்ட அந்த பாடி என்ன பண்ண மாட்டாங்க, சிலுவிலிருந்து இறக்க மாட்டாங்க. ஆனால் அரிமத்திய ஊரானாகி யோசேப்பு என்ன பண்றாருங்க, பர்மிஷன் கேட்கிறாரு, சண்டை போறாரு. ஏனென்றால் அவர் உயர் அதிகாரி. அந்த நேரத்துக்கு அவர் விஓவா இருக்கலாம், இல்லை ஆர்ஐயா இருக்கலாம், தாசில்தாரா இருக்கலாம், டிஆர்ஓ இருக்கலாம், எதனா வச்சுங்க. அவர் பெரிய ஒரு ஆலோசனை சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார். அவர் செல்வந்தர், பேரும் புகழும் பெற்றவர், நல்லவன், நீதிமான் என்று அவர் குறித்த அநேக விதமான காரியங்கள் அவர் நேரடியாக செல்றாரு. தன்னுடைய பதவியை பாராமல், தன்னுடைய எந்த காரியத்தை பார்க்காம முதலா வந்து அந்த யோசிப்பு கேட்ட உடனே பிலாத்துக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்னப்பா நீ நம்ம கூட தானே இருந்த? உங்க கூட இருந்தாலும் நான் யார் கூட இருந்தேன்? ஆண்டவரோடு இருந்தேன். நம்ம உலகத்தோடு இருந்தாலும் யாரோட இருக்கணும்? ஆண்டவரோடு கூட இருக்கணும். அவர் ஆண்டவரோடு இருந்தபடினால்தான் பிலாத்து பயந்துட்டாரு. யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு புதிய அனுமதி, the new permission, it will be given to Joseph. யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு புதிய அனுமதி கொடுக்கப்படுகிறது. அந்த அனுமதியோடு கூட யாரும் இதுவும் வைக்கப்படாத தனக்கென்று வைக்கப்பட்ட கல்லறை, தனக்கென்று வெட்டப்பட்ட கல்லறையில இயேசு கிறிஸ்துவை வைக்கிறார். அதனால தான் அவங்களுக்கு பயமா இருக்குது. கல்லு புரட்டப்படுகிறது, கல்லுக்கு முன்பாக காவலர்கள்லாம் வைக்கிறாங்க. நமக்காக இந்த கல்லை யார் புரட்டுவான் என்று பல சந்தேகங்களோடு கூட செல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற, உயிர் தந்தவுடனே தருகிற முதல் வாக்குறுதி என்னவென்றால் பயப்படாதீர்கள், டோன்ட் ஃபியர். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு பயப்படாதீங்க அப்படின்னு. ஏப்ரல் மாதம் கடந்துச்சு, அன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பயப்படாதீங்க. ஆமென், அல்லேலூயா. விசுவாசமா இருங்க. பயங்கரமான நியூஸ்லாம் நோக்கி வரும், எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் யாரோட நம்ம இருக்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவர், நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். முதல் வாக்குறுதி பயப்படாது இருங்கள். இரண்டாவது ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். உயிர்த்தெழுந்த உடனே ஆண்டவர் தருகிற வாக்குறுதி என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம். இன்னொருத்தர் படிப்பா, அருள் படிங்க, உட்காந்தாங்க படிங்க. ஆமா, எழுதியிருக்கிறபடி என்னது, அவர் எழுத வேண்டும் என்று எழுதியிருக்கிறபடி அவர் எழுதுகிறார். ஆனால் எழுந்த உடனே அவர் சொல்லுகிற வாக்குறுதி என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் இங்கு பார்க்கலாம். அதே 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. அதே 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், அப்புறமா படிமா. ஆமா, உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள்
எழுப்புகிறது என்ன? இல்ல கரெக்டா அவர் எப்போ மரித்தாலும் கரெக்டாகிறாரு, மரிக்கும் போதும் கரெக்டாகிறாரு, உயிர்த்தெழுந்தவுடனும் நம்ம ஒருவேளை ஏன் இந்த கேள்விலாம் ஆண்டவர் கேட்கணும் யோசித்து பார்த்தேன். நம்ம செத்தாலும் ஜனங்க அப்படித்தான் இருக்கும், உயிரோடு இருந்தாலும் ஜனங்க அப்படிதான் இருக்குது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டாங்க. நீ ஞாயிற்றுக்கிழமையில் சொஸ்தமாக்குவீரா, இவர்கள் நெற்களை கொய்து தின்கிறார்களே, இது சரியா அப்படின்னு பயங்கர சந்தேகங்கள் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் அவர் பதில் சொன்னாரு. மரித்த பின்பு உயிரோடு எழுக்கின்ற பொழுதும் அவர் சொல்லுகின்ற உங்கள் இருதயங்களில் ஏன் சந்தேகம்? அருமையான வார்த்தை. உங்கள் இருதயங்களில் ஏன் சந்தேகம்? நான் உயிரோடு இருக்கிறேனே, நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன குறை? இல்ல என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன, இருக்கையிலே என்ன, என்ன குறை உண்டு நீ சொல் மன்னமே. போனது போகட்டும், புவி விசை பேசட்டும், பொல்லானம்புகள் ஏந்திடட்டும், ஆனது ஆகட்டும், அருள் மழை பெய்திடும் அன்பரன். ஆமா, என் மீட்பர் உயிரோடு இருக்குல்ல, எனக்கு என்ன குறை? இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன்ப்பா, நீ ஏன் இன்னும் சந்தேகப்படுகிறீர்கள்? இன்னைக்கு நம்ம சந்தேகத்தோட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஏதோ ஒரு சந்தேகம், யாருன்னா சொன்னதை வச்சு நல்ல நம்பிக்கையா வருவோம், நம்பிக்கையில் அப்படியே ஜோம் பண்ணே இருப்போம். திடீர்னு வாட்ஸ்அப்ல பட்டுன்னு ஒரு நியூஸ் வரும் நம்மளுக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. அதை பார்த்துட்டு வெளியும் சொல்ல மாட்டோம். நம்ம எதிர்நோக்கி இருக்கிற காரியத்துக்கு முரணான ஒரு பதிலாக வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு நம்மளுக்கு என்ன உருவாக்கும்? சந்தேகத்தை உருவாக்கும். நம்ம ஆவிக்குரிய நம்ம வாழ்க்கையை உற்சாகப்படுத்தக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த உடனே சொன்ன என்ன தெரியுமா? உங்கள் இருதயங்களில் ஏன் சந்தேகம்? ஏன் சந்தேகம்? சந்தேகமே படக்கூடாது. நம்ம சபையில் ஆவியானவர் இருக்கிறாரு, நம்ம சபையில் பரிசுத்த ஆவி இருக்குது, நம்ம சபையில் அபிஷேகம் இருக்குது, நம்ம சபையில் அற்புதம் நடந்திருக்குது, கேன்சர் நோய் குணமாயிருக்கு, நிறைய காரியங்கள், நிறைய விடுதலை. ஆனால் இங்கு பார்க்கிறோம், ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? அடுத்தது யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு. ஏன் அழுறீங்க? ஏன் அழுகிறீங்க? யோவான் 20:15 படித்தோம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அப்போ நம்ம பாடின பாட்டதான், உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேலைதனில் உதவி செய்பவர், ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு நாம் அழுது கொண்டே இருக்கிறோம். முகம் பார்க்கறதுக்கு சிரிப்பா இருக்குது, ஆனா உள்ள எப்படி பார்த்துங்க, அழுது கொண்டே இருக்கிறது. ஆகினாலே நாம் அழ வேண்டாம், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் விசுவாசிக்குமாறு நம்மளை அழைக்கிறார். ஆகினாலே உயிர் தெழுந்த ஆண்டவர் நம் உள்ளங்களை தேற்றுகிறவராயிருக்கிறார். உயிர் தெழுந்தல் நம் பண்புகளை உருவாக்குகிறது, நல்ல பண்புகளை உருவாக்க வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து அந்த 12 வசனம் நீங்க படிச்சு வச்சிங்களேன், மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மிக அழகாக 1வது வசனம் படிங்கம்மா. மேலானவைகளை நம் நாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்க கோபப்படக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களை ஈடுபடுத்தக்கூடாது என்று சொல்லுகிறது. அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். ஆமா, நீங்க சொல்லணும் அவசியம் இல்லை. என்னது, நான் பரிசுத்தவான நீங்க சொல்லணும் அவசியமே இல்லை. நம்ம எல்லாருமே யாரு? ஆகையால் என்னதுங்க, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், அர்த்தம் வேணுமா? பிரியருமாய். பிரியர் என்னது? பிரியருக்கு என்னப்பா இங்கிலீஷ்ல? ஐ லைக், பிலவ். அதெல்லாம் ரொம்ப டீப்பா சாதாரணமாக வாங்க. ஐ லைக் யூ. எப்படி? ஐ லைக் யூ, நான் உங்களை விரும்புகிறேன். பிரியருமாய், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் யார் தரித்து கொண்டு? யாரு? யாருக்கு? நம்ம கொடுத்துருக்க. நீங்களா தரித்து கொண்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் மறந்துடுங்க, அப்பப்போ அவுத்து வச்சிருங்க. தரித்து கொண்டு இருக்கிறத நீடிய பொறுமை கைட்டு இப்படி வச்சிருங்க, டக்குன்னு மனத்தாழ்மை தூக்கி அப்படி சுற்றி அப்படி போட்டுருங்க வாஷிங் மிஷின்ல. புரியுதுங்களா? இதெல்லாம் காணா போகுது டக்கு டக்குன்னு. நம்ம கிட்ட இருக்குது எல்லாமே. we have everything, எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அது என்ன பண்ணிடும், நம்ம அப்பப்போ மறந்து வச்சிரும்.
அது மறந்து வைக்கிற அதை கைட்டுக்கூடிய ஒரே இடம் என்ன தெரியுங்களா? அவர் ஓசனா என்று வருகின்ற பொழுது தங்களுடைய மேலாடைகளை கயிற்றி போட்டாங்களாம். நான் பெங்களூர் தேசத்தில் செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், பெங்களூர் கிவ் இம்பார்ட்டன்ட் டு த ட்ரெஸ்ஸிங். புரியுதுங்களா? மேலாடை என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஓவர் கோட், அந்த கோட்டு போட்டால் தான் அந்த எப்படி சொல்றது இல்லை, அந்த மேலாடை என்ன பண்ணுறாங்க ஆண்டவருக்காக கைட்டி. யாரும் சொன்னாங்களா அப்போ மேலாடெல்லாம் கைட்டி போட்டு யாரும் சொன்னாங்களா? அவர் வருகின்ற பொழுது இல்லையே, தங்கள் உள்ளத்திலே உணர்த்தப்பட்டு தங்களை மேன்மை என்று கருதுகிற பெருமை எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக தாழ்மையாக என்ன பண்றாங்க? they have to remove, எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் பாதத்திலே அந்த கழுதை நடந்து செல்வதற்காக போடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், ஆண்டவர் உயிர்த்தெழுதல் நமக்கு நல்ல பண்புகளை தர சித்தமுள்ளதாயிருக்கு. அதனாலே நல்ல பண்புகளை அவர் உயிர்த்தது மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, தோமானால என்ன பண்ணுவாங்க? அவிசுவாசம் நாங்கள் இல்லை, அந்த பார்வை கிடையாது. இன்னொரு பார்வை இருக்குது. தோமா ஆண்டவர் ரொம்ப நேசித்தபடினால நான் அவரை பார்க்கணும். இந்த பிள்ளைங்க அம்மா ஊட்டினா தான் சாப்பிடும் சொல்லி தெரியுங்களா? பெரிய பிள்ளை கூட சில என்ன பண்ணுவாங்க, அம்மா ஒரு வாய் ஊட்டுமா, ஒரு வாய் ஊட்டுமா அப்படின்வாங்க. அம்மா ஊட்டினாதான் சாப்பிடும் சொல்லி அடம்பிடிக்கும் பார்த்தீங்களா? அது போல ஒரு மிக பாசமிக்க ஒரு சீடன் தோமா. நான் ஆண்டவர் தொடரணும், அதெல்லாம் தொட்டு பார்க்கணும், அந்த ஆணி போட்ட இடத்த நான் பார்க்கணும். ஐயோ சந்தேகம்லாம் கிடையாது. பார்க்கறதுனால நான் அவருக்கு சந்தேகம் தீர்ந்துருப்போம் தானே? அது கிடையாது, அது மையம் இல்லை. நம்முடைய பார்வையே அதுதான். தொட்டாலே சந்தேகத்தில் தொடுறான், பார்க்கறதுனாலே சந்தேகத்தில் பார்க்குறாங்க. அது வல்ல ஆண்டவரை மீது வைத்த அதிக அன்பு. சில பசங்க என்ன பண்ணுவோம், நான் அங்கி போட்டு முன்னாடி அந்த இழுத்து பார்க்க, அப்படி தொட்டு பார்க்கும், இந்த ஸ்டோல் அப்படி இழுத்து பார்க்கும். ஏன் தெரியுங்களா? அது அவர் ஒரு ஒரு தூண்டுதலை உருவாக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு இது என்ன ட்ரெஸ் என்ன போட்டுங்கிறாரு, அப்படி தொட்டு பார்க்கும். புரியுதுங்களா? அது தொடாது, அது பரிசுத்தம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது என்னன்னு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணும், விளக்கணும். அதே போல தான் தோமாவும் அவிசுவாசம் இல்லை, ஆண்டவர் மீது வைத்த பாசம். நான் அவரை கட்டி தழுவணும். ஐயோ நீங்கள் வரும்போது நான் இல்லையே, நான் வெளியே போயிட்டு அர்ஜென்ட்டா நான் பார்க்கணும், அவரை தொடணும். ஐ வாண்ட் டு டச் நாட் பேஸ் இன் ஃபெய்த், விசுவாசின் அடிப்படை இல்லை. ஐ வாண்ட் டு டச், நான் தொட வேண்டும் நான் ஆண்டவர். எத்தனை பேர் அது மாதிரி ஆசைப்படுறீங்க? சந்தேகம் வேணாம், நான் ஆண்டவரை தொடணும், கட்டி தழுவணும், அப்படி பார்க்க வேண்டும். இதுதான் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிற ஒரு அருமையான இறைவார்த்தை. கடைசியாக ஈஸ்டர். E stands for the Immanuel, A stands for the Alpha, தொடக்கமானவர். S stands for the Savior, ரட்சகர். T stands for transformer, மாற்றமைப்பாளர். E stands for நிறுவனர். R stands for redeemer, மீட்பர். அவர் இம்மானுவேலராய், தொடக்கமானவராய், ரட்சகராய், மாற்றமைப்பாளராய், நிறைவானவராய், மீட்பராய் தொடர்ந்து நம்மோடு கூட பயணிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். நீர் தொடக்கமானவராய், நீர் என் வாழ்க்கையை நீர் ரட்சித்தவராய், என்னுடைய காரியங்களை நீர் மாற்றினவராய், என்னுடைய தேவைகளை நீர் நிறைவாக்கினவராய், தொடர்ந்து என் மீட்பராய் என்னோடு கூட இருக்கிறீரே, உமக்கே நான் நன்றி செலுத்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அதனூடாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே திருவசனங்களை நம்முடைய இருதயங்களில் நிலத்திற்கு செய்வாராக. ஆமென்.